நீட் எதிர்ப்பு, மும்மொழி எதிர்ப்பு, வக்ஃபு சட்டம், தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை இந்திய அளவில் திமுக தமிழக அரசு ஓங்கி குரல் கொடுக்கின்றோம். மாநில உரிமைகளுடைய அகில இந்திய முகமாக இன்னைக்கு திமுக திகழ்கிறது அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. அதை குறிப்பிட்டு ராமன் சார் பேசும்போது அவர் போலியான பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி பாக்குறீங்க? அதாவது பாஜகவால் டைஜஸ்ட் பண்ண முடியல. ஒரு சார் கூட சொன்னார், சனாதனத்துக்கு எதிரின்னு. சனாதனத்துக்கு திமுக திராவிட இயக்கம் இன்னைக்கு எதிரி இல்லை, என்னைக்கோ சனாதனத்துக்கு எதிரிதான். சனாதனம் ஒழிக அப்படின்றது தான் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், ஜஸ்டிஸ் கட்சி, ஏன் கூட நிற்கிற அதிமுக கூட சனாதனத்துக்கு சனாதனம் ஒழிகன்னு சொன்ன பாரம்பரியத்தில் வந்தது தான் அதிமுக உட்பட. சனாதனத்தை இங்கே ஏற்றுக்கினதே கிடையாது. திராவிட கலாச்சாரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கலாச்சாரத்துக்குள்ள சனாதனத்துக்கோ மனு தர்மத்துக்கோ சாதி ரீதியான பிரிவினைகளை உருவாக்குற மனு தர்மத்துக்கோ இது கிடையாது. இவங்களால ஆர்எஸ்எஸ், பிஜேபி இவங்களால அம்பேத்கரை ஏற்றுக்க முடியும், காந்தியை கூட ஏற்றுக்க முடியும். காந்தியோட அஸ்தி இன்னைக்கும் இருக்குது நாக்பூரில். சாரி, காந்தி கொன்னோரோட அஸ்தி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது நாக்பூரில், ரைட்டுங்களா? ஆனால் அந்த காந்தி கூட இவங்களால் ஏற்றுக்க முடியும். ஆனால் இவங்களால் ஏற்றுக்க முடியாத ஒரே தலைவர் யாருன்னா தந்தை பெரியார். ஏன்னா பெரியார் தான் இந்த மனு தர்மத்தையும் சனாதனத்தையும் மிக அதிக அளவில் பிரச்சாரம் செய்த பிராமணர்களை எதிர்த்து நின்னவர் பெரியார் தான். சரி, தந்தை பெரியார் தான். அதனால இவங்களால ஏற்றுக்க முடியல. அதே மாதிரி திமுக பிரிவினைவாத கட்சி அப்படின்ற பிரச்சாரம்லாம் இப்போ நிறைய கொண்டு வராங்க. திமுக பிரிவினைவாதத்தை கேட்ட கட்சி தான். ஏன் பிரிவினைவாதத்தை கைவிட்டோம் என்பதற்காக மிக நீண்ட விளக்கம் கொடுத்தவர் தான் அறிஞர் அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி, எல்லாருமே ஈரான் இடிஞ்சு அப்படின்னு சொன்னாங்க. மாநில சுயாட்சிகளில் ராஜமன்னார் கமிட்டியை உருவாக்குனது கலைஞர். இப்போ நீதிபதி குரியன் தலைமையில் அதை ஆராய்ச்சி செய்வதற்கான ஒரு கமிட்டியை இப்போ உருவாக்கியிருக்காங்க. மாநில சுயாட்சி திமுகவுடைய கொள்கைகளில் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். அதை விடுதலை சிறுத்தைகள், திமுக இருக்க அனைத்து கூட்டணி கட்சிகளும் அதை ஏற்றுக்கிறாங்க, அதன்படி நடக்கிறாங்க, அதுக்காக போராடுறாங்க. திமுக அதில் ஒரு படி மேலே போய் இந்தியாவில் இன்னைக்கு கம்யூனிச இயக்கம் கூட, கம்யூனிஸ்ட் மூமெண்ட் கூட இன்னைக்கு இந்த மாநில சுயாட்சி விஷயத்தில் பெரிய அளவுக்கு செய்யலை. ஆனால் திமுக அதில் ஒரு வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அதி உன்னதமான ஒரு தீர்ப்பை பெற்று, ஜனாதிபதிக்கும் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தீர்ப்பை பெற்று, அந்த தீர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படலை. இதுக்கு மேலே உட்படுத்தினா கூட அதோட ரிசல்ட் வேற. இப்போ ஜக்தீப் தன்கரையே இம்பீச்மெண்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கோரிக்கைகள் முன்வைக்கக்கூடிய சூழல் இப்போ உருவாயிருக்கு. ஸோ இந்த மாநில சுயாட்சி இந்தி மொழி ஆதிக்கத்தை எதிர்க்கிறது. இப்போ இந்தி மொழி புதிய கல்விக் கொள்கையில வரல, அதெல்லாம் இவங்க சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. புதிய கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்பட்ட மகாராஷ்டிரால நீங்க பாருங்க, இன்னைக்கு இந்தி மொழி கட்டாயம் அங்கே அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக புதிய கல்விக் கொள்கையை நீங்க வேணும்னா வாங்கிக்கோங்க, பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. 4 மாதம் ஆச்சுங்க 100 நாள் வேலை திட்டத்தில் பேமெண்ட் போட்டு. எல்லாரும் இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க கிராமப்புறங்களில் இருக்கவங்க பெரிய அளவுக்கு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் எதிர்த்து நாங்கள் இவங்க மாநில அரசோட அதிகாரம் என்ன, அது கேட்கக்கூடிய நிதி கோரிக்கைகள் என்ன, அதோட விளைவுகள் என்ன, இது பற்றி இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த கவர்னர் பதவி பற்றி, இந்த கவர்னரோட சொல்லொன்னா அதிகாரத்தை பற்றி இதுவரைக்கும் கேள்விகள் எழுப்பப்பட்டதில்லை பெரிய அளவுக்கு. இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. 356 மட்டும்தான் என் பொம்மை ஜட்ஜ்மெண்ட் அதுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ மாநில சுயாட்சியை கேள்வி கேட்பது என்பது திராவிட இயக்கத்தோட பிரிக்க முடியாத ஒரு உட்கூறு. அது வேணா அதிமுக இல்லாமல் இருக்கலாம், திராவிட இயக்கத்தில் அது பிரிக்க முடியாத உட்கூறு. அதிமுகவும் இந்த விஷயங்களுக்கு எல்லாமே பாஜகவுடைய செயல் திட்டத்துக்கு அதிமுக உடன்படல. இவங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்குன்றாங்க. கூட்டணி ஆட்சி இருக்கா இல்லையான்றதே தெளிவுபடுத்தப்படல. ரைட்டா? அமித்ஷா தெளிவுபடுத்திட்டாங்க, அதிமுக தெளிவுபடுத்திட்டாங்க.
யாரு? கூட்டணி மட்டும்தான், கூட்டணி ஆட்சி கிடையாது. அப்படி யார் தெளிவுபடுத்திருக்கா? எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. சொல்லுங்களேன். அதிமுக வந்து அமித்ஷா தப்பா பேசுனதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அமித்ஷாக்கு போட்டாரு. தம்பித்துறை மாதிரி ஓப்பனா அவுட்டா சொல்ல முடியுமா? தம்பித்துறை யாரு? அதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர். அவ்வளவுதான். தம்பித்துறை இன்னைக்கு ஏன் உத்தரவு போடுறீங்க? வேற யாரும் பேசக்கூடாது அங்க தெளிவுபடுத்திட்டாங்களே. என்ன விஷயங்கிறது தெளிவுபடுத்திட்டாங்க. என்ன விஷயம்? அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும். சார், நான் அமித்ஷா பிரஸ் மீட்டை கேட்டேன் சார். அமித்ஷா கேட்டகாரிகளா சொல்றாரு சார். கூட்டணி ஆட்சி. ஸ்ரீகாந்த் கருணேஷன் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்றாரு. கூட்டணி ஆட்சி. அவருக்கு இல்ல, நீங்க அங்க இருந்தீங்க, அதை கேட்டீங்க, அதெல்லாம் ஓகே சார். இப்ப அதிமுக அதுக்கப்புறம் என் கேள்வி தெளிவுபடுத்திட்டாங்க. அதிமுக தெளிவுபடுத்திட்டாங்க. தெரிவிக்கலாம் அங்க இருந்து. கேளுங்க. அதுக்கு அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? எத்தனை மந்திரிகள் இடம்பெறுவாங்க? பாஜக அதிமுக கூட்டணி அரசுல எத்தனை மந்திரிகள் இடம்பெறுவாங்கன்னு அதை பின்னாடி பாத்துக்கலான்னு பதில் சொல்றாரு. சோ அப்போ வந்து காணொலி போட்டு காட்டா பாக்குறீங்களா? இல்ல, அமைச்சர் இடம்பெறுவாங்க. எத்தனை மந்திரிகள் வார்த்தை இருந்தா இனிமேல் கிடையாது. அமைச்சரவையில பாஜக இடம்பெறுவாங்க இல்ல அப்படினா பிரகாஷ் பேசக்கூடாது. அமைச்சரவையில பாஜக இடம்பெறுவாங்க. நான் சொல்றேன். நான் காட்றேன். அமைச்சரவை நான் காட்றேன். நான் சொல்றேன். எண்ணிக்கை விடுங்க. கிடையாது. எத்தனை அமைச்சரவையில சரி, எத்தனை இல்ல. ஆனா அதுக்கான பொருள் அதுதானே. சொல்லணும். மாத்தி சொல்ல கூடாது சார். எதுமே பொது இல்ல. லட்சக்கணக்கான எத்தனை இல்ல. லட்சக்கணக்கான பேர் பாஜக இடம்பெறுவாங்க கேட்டாங்க. வித்தியாசம் இருக்குது இல்ல. அது அமித்ஷா சொன்னதே மாத்தி சொல்றீங்க நீங்க. இன்னைக்கு ஏன் சார் இன்னைக்கு நீங்க கூட்டணியை பத்தி யாருமே பேசக்கூடாது. கூட்டணியை பத்தி யாரும் பேசக்கூடாது. கூட்டணியை பத்தி பேசக்கூடாது. நயினார் நாகேந்திரன் கூட்டணியை பத்தி யாரும் பேசக்கூடாது. இல்ல இப்ப கூட்டணியில ரெண்டு கூட்டணி இப்போ நாங்க கூட்டணியில பத்திரிகையாளர்